50 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தும் தமிழ் மக்களின் நலனை காக்க தவறிய திராவிட ஆட்சி முறையை தூக்கி எறியும் வாய்ப்பாக சட்டப்பேரவை தேர்தல் அமையும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கடலூரில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி சார்பில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். கடலூரில் தாம் போட்டியிடுவதாக சீமான் அறிவித்தார். முன்னதாக பேசிய சீமான் திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சிதான் என்று குறிப்பிட்டார். தமிழர்கள் பிரிந்திருந்தால் அவர்களுக்கு நன்மை இல்லை என்று குறிப்பிட்ட அவர் காவிரி நதிநீர் மீனவர் விவகாரம் உள்ளிட்ட தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் திமுக அதிமுக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். வரும் சட்டப்பேரவை தேர்தல் தமிழ் இனத்திற்காக வரலாறு வழங்கிய வாய்ப்பு என்றும் சீமான் அப்போது தெரிவித்தார். இந்த 2016 தேர்தல் எல்லோருக்கும் வழக்கம் போல ஒரு தேர்தல். எங்களுக்கு போர், எங்களுக்கு புரட்சி. 50 ஆண்டுகளாக என் அன்னை தமிழ்நிலத்தை ஆண்டு என் மண்ணின் வளத்தை, நிலத்தை, மக்களின் நலத்தை, என் மொழியை, என் இனத்தை சிதைத்து அழித்த இந்த திராவிட தீய ஆட்சி முறையை தூக்கி வீசுகிற ஒரு புரட்சி, ஒரு போர்.